எல்லா இடத்துக்கும் பரவுன ஒரு நடிகர். ஆரம்பத்தில் ரஜினியின் மருமகன் தனுஷ் அப்படின்னாங்க. தற்பொழுது 2வது திருமணமாக மிர்னால் தாக்கூரை திருமணம் செஞ்சுக்க போறாரு. பிப்ரவரி 14ஆம் தேதி திருமணம் அப்படின்னு சில போட்டோஸ்கள்லாம் வருது. தனுஷ் மிர்னால் தாக்கூர் அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா நல்ல நண்பர்களாக இருக்கிறாங்க. அப்படிதான் எனக்கு தெரிஞ்சு தகவல் இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. வேலன்ஸ் டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தனுஷும் மிர்னால் தாக்கூரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வதந்தி. பாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா அது பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இது முழுக்க வதந்தி தான். அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அப்படி தான் நான் பார்க்குறேன். அதாவது யாரோட எந்த கிசு வந்தாலும் தனுஷ் தான் காரணம், எந்த விவகாரத்து வந்தாலும் தனுஷ் தான் காரணம், எந்த வீட்டில் சடங்கு நடந்தாலும் தனுஷ் தான் காரணம், காது குத்து நடந்தாலும் தனுஷ் தான் காரணம். ஒரு ஆண் ஒரு பெண் 2 பேரும் சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷன் போகிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா விழாக்கு போகிறாங்க, இல்லை ஒரு ப்ரைவேட்டான ஒரு ரிசப்ஷன் போகிறாங்க அப்படின்னா உடனே பார்த்தீங்கன்னா டக்குன்னு நூல் கோர்க்கிற மாதிரி கோர்த்து அதை அழகாக பின்னி கொண்டு வந்துடுறாங்க. கல்யாணம் வரைக்கும் கூப்பிட்டு வந்துடுறாங்க. அவங்களுக்கு அந்த எண்ணமே இல்லாமல் இருந்தால் கூட அவங்களுக்கு அந்த எண்ணத்தை அவங்களே வரவழைக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அது மாதிரி கோர்த்துடுறாங்க. இந்த மாதிரி செய்திகளை படிக்கிறதுக்கு வேறு நம்ம ரொம்ப விருப்பப்படுறாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ ஒன்றும் தம்ப்லைன் வச்சு பாருங்களேன், தனுஷ் மிர்னால் தாக்கூர் திருமணம் அப்படின்னு தம்ப்லைன் வச்சு பாருங்களேன். தம்ப்லைன் கிடைச்சி போச்சு, சந்தோஷமா முகத்தை பார்த்தாலே தெரியுது, பிரகாசமாக சிரிக்கிறத பார்த்தா. அப்படி தம்ப்லைன் வைங்க, சடன்னு உள்ளே ஓடி பார்த்தோம். மக்களே அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட பாலாஜி பிரபு சார் இருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம். தமிழ் திரையுலகத்தை தாண்டி தமிழ் அப்படியே கொஞ்சம் இங்கிருந்து மேலே தென்னிந்தியா, ஹாலிவுட் என்ன சார் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அமர்கலமா இல்லை சார்? அதுதான் இப்போ என்ன இன்னைக்கு அதுதான் பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி அதை பற்றி தான் பேச போகிறேன். ஸோ எல்லா இடத்துக்கும் பரவுன ஒரு நடிகர். ஆரம்பத்தில் ரஜினியின் மருமகன் தனுஷ் அப்படின்னாங்க. இன்னைக்கு ஒன்னே ரஜினி ஃபேன்ஸ் அப்படின்னா ஒரு கிரேட் வளர்ந்துட்டேன். ஏன்னா எல்லாருக்கும் தெரியக்கூடிய முகமாக தன்னோட திறமையின் காரணமாக வளர்ந்துருக்கிறார் தனுஷ் அவர்கள். தனுஷ் அவர்கள் பற்றி படம் எல்லாமே அவரை பற்றி பேச எவ்வளோ இருக்குது சார். பட் தற்பொழுது 2வது திருமணமாக மிர்னால் தாக்கூரை திருமணம் செஞ்சுக்க போகிறாரு. பிப்ரவரி 14ஆம் தேதி திருமணம் அப்படின்னு சில ஃபோட்டோஸ்கள்லாம் வருது. ரகசிய திருமணம் நடந்து விட்டது அப்படின்லாம் நிறையா அது அடுத்தடுத்து அப்படி டெவலப் ஆகும் இல்லையா? இப்படி ஒரு செய்தி ஒன்று போயிட்டு இருக்குது. என்ன நடக்குது? அந்த பார்ட்டி ஃபோட்டோலாம் பார்த்தோம் நாமளும். என்ன நடந்துக்கிட்டு இருக்குது? இந்த செய்தியை பார்த்தீங்களா? அந்த வீடியோலாம் வைரல் ஆடலாம் பார்த்தீங்களா? ஜூம் பண்ணி போட்டு ரவுண்டப் போட்டுட்ருக்காங்களே. நம்மளுங்க தான் இப்போ எல்லாத்தையுமே கோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே. எதுனாலும் பார்த்தீங்கன்னா ஒன்று அம்புக்குறி போடுறாங்க, இல்லைன்னா ரவுண்டு போட்டு காட்டுறாங்க. இப்போ இந்த தப்புல ரவுண்டுக்குள்ளே ஜூம் பண்ணி பார்த்தா என்ன இருக்குன்னே தெரில. அதாவது அவங்க காது ஜிமிக்கி மாதிரி ஏதாவது தொங்குதுன்னு நினைக்கிறேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா தனுஷ் மிர்னால் தாக்கூர் அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா நல்ல நண்பர்களாக இருக்கிறாங்க. அப்படி தான் எனக்கு தெரிஞ்சு தகவல் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. வேலன்ஸ் டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தனுஷும் மிர்னால் தாக்கூரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வதந்தி. அதாவது வதந்திங்கிற பேரே ஏன் வந்துச்சுன்னா தீ மாதிரி பார்த்தீங்கன்னா கடன்னு பரவிடும். இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தனுஷ் மிர்னால் தாக்கூர் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கன்னு ஒரு தகவல் பயங்கர வைரல் ஆகிட்டுருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் கூட பரவாயில்ல, பாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா அது பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இது முழுக்க வதந்தி தான். அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அப்படி தான் நான் பார்க்குறேன். சில மாதங்களுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா தனுஷும் மிர்னால் தாக்கூரும் திருமணம் செஞ்சுக்க போகிறாங்கன்னு ஒரு தகவல் அப்போவும் பரவிச்சு. அப்போ மிர்னால் தாக்கூர் ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, நானும் தனுஷும் நல்ல நண்பர்களாக இருக்கோம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேடிக்கையான வதந்திகள் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தனுஷை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான வதந்திக்கு இது வரைக்கும் எந்த பதிலும் சொல்லலை. நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கணும். தனுஷ் இன்னைக்கு குடும்பஸ்தனாக மாறிட்டார். குடும்பஸ்தன் ஒரு படம் வந்துச்சுல்ல, மணிகண்டன் படம். அதில் எவ்வளோ பொறுப்பாக மணிகண்டன் இருப்பாரோ அந்த மாதிரி இன்னைக்கு குடும்பஸ்தனாக மாறிட்டார். குடும்ப சுமைகளை சுமைக்க ஆரம்பிச்சிட்டாரு. சுகமான சுமைகளாக நினைக்கிறார். அதுதான் உண்மை. அவருடைய 2 பசங்க பார்த்தீங்கன்னா எப்போவுமே தனுஷோட தான் இருக்காங்க. 2 பேருமே ரெண்டு பக்கமும் நடந்து வராங்க. தனுஷ் போகிற ஃபங்க்ஷனில் இவர் பார்த்தீங்கன்னா இப்போ தனுஷ் கோட் சூட்லாம் போடுறதில்ல. நம்ம தமிழ் பையன் அழகாக வேட்டி சட்டை போட்டு தான் எல்லா இடத்துக்கும் போகிறாரு. தனுஷ் போனாலே பார்த்தீங்கன்னா அந்த மேடையே அழகாகிற மாதிரி பிரமாதமாக எல்லாருமே தனுஷை ரசிக்கிறாங்க. ஒரு உத்ராட்ச மாலை அந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு ஆளாக தான் தனுஷ் எல்லா இடத்துக்கும் வராரு.
நீங்கள் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இட்லி கடை படம் ரிலீஸ் ஆயிடுச்சுல, அந்த ஆடியோவில் கூட என்ஜாமி என்ஜாமிங்கிற பாட்டுக்கு தனுஷும் அவரோட சின்ன பையனும் 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆடின மூமெண்ட்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 2 பசங்களும் அப்பாவோட ரொம்ப ரொம்ப அட்டாச்சாக இருக்காங்க. தனுஷ் வந்து குழந்தைங்க மேலே வந்து, குழந்தைங்கன்னு சொல்ல முடியாது, வளர்ந்த பசங்க, வயசுக்கு வந்த பசங்க, அவங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிரியமாக இருக்கார். ஒரு தகப்பனா தனுஷ் வந்து எல்லா தகப்பனுக்கும் உள்ள அந்த பிரியம் அது எல்லாருக்குமே இருக்கும். தனுஷும் பார்த்தீங்கன்னா அவருடைய பசங்களை விட்டு கொடுக்கவே இல்லை. இப்போ ஐஸ்வர்யா தனுஷ் 2 பேரும் நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ரஜினி மருமகன் அப்படின்னும் போது அது ஒரு ஒரு அது ஒரு அந்தஸ்து தான். அதனால் வந்து இன்றைக்கி ஏதோ ஒரு சில காரணங்கள்னால ஐஸ்வர்யாவும் தனுஷ் வந்து பிரிஞ்சிட்டாங்க. சட்டப்படியே பார்த்தீங்கன்னா விவாகரத்து வாங்கிட்டாங்க. ஆனால் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த 2 பசங்களும் அப்பாவோடையும் ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க, அம்மாவோடையும் ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க. தனுஷோட படம் இட்லி கடை ரிலீஸ் ஆகுதுன்னா ஐஸ்வர்யா 2 பசங்களும் தேட்டருக்கு போகிறாங்க, ரோகிணி தேட்டர் மாதிரி தேட்டருக்கு போகிறாங்க. 2 பேருமே 3 பேருமே இறங்கி நடந்து போகிறாங்க, ஒன்றா படம் பார்க்குறாங்க. ஸோ ஸ்கூல் ஃபங்க்ஷன்ஸாக தனுஷ் ஐஸ்வர்யா 2 பேருமே வந்து 2 பேருடைய பசங்களுடைய ஸ்கூல் ஃபங்க்ஷன்ஸில் கலந்துக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சூப்பர் ஸ்டார், அவர் கேட்கவே வேணாம், சூப்பர் ரஜினிகாந்த் எங்கே போனாலும் மாஸ் தான். மாஸ் ரஜினிகாந்துக்கு சும்மா கிளாஸாக வந்து 2 பேரும் வந்து பேரங்க நடந்து போகிறது பார்த்தாலே அழகாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு குடும்பத்தோட ஒரு பாண்டிங்கோடு இருக்காங்க இவங்கெல்லாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா தொழிலில் இருக்கார் தனுஷ் வந்து ஆரம்ப காலத்தில் வந்து நிறைய, அதாவது வந்து யாரோட எந்த கிசு வந்தாலும் தனுஷ் தான் காரணம், எந்த விவகாரத்து வந்தாலும் தனுஷ் தான் காரணம், எந்த வீட்டில் சடங்கு நடந்தாலும் தனுஷ் தான் காரணம், காது குத்து நடந்தாலும் தனுஷ் தான் காரணம் அப்படின்னு தனுஷை காரணமாக சொன்ன ஒரு காலம் அது இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து ரொம்ப ரிஃபைன்ட் ஆகிட்டார்னா தன்னை வந்து பக்குவப்படுத்திக்கிட்டார், அப்படி தான் நம்ம சொல்லணும். ரொம்ப பக்குவமான மனிதராக இருக்காரு. அதனால் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் முழுக்க வதந்திகள், நண்பர்களாக பழகுறாங்க, அப்படி தான் எனக்கு தெரிஞ்ச வந்த செய்திகள். திருமணம் வரைக்கும் போயிட்டாங்க இந்த வதந்தியை வச்சு. ஆனால் இது எல்லாமே பொய். இப்போ நான் நெருப்பு இல்லாமல் புகையாதுங்கிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு 2 பேரும் போகிறாங்க, கை கோர்த்து அப்படி போகும்போது அதை எடுத்துட்டாங்க ஒரு ஃபோட்டோ. மறுபடியும் இன்னும் இவங்களோட தனுஷோட படம் நினைக்கிறேன், அந்த தேரே இஷ்மேக்கு ஏதோ சம்திங் ஒரு படம் பண்ணியிருந்தார், அந்த படத்தோட வெற்றி விழாவுக்கு இவர் போயிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், இவங்க போனாங்க. ஸோ இப்படி அடுத்தடுத்து டெவலப் பண்ணும்போது தான் அதெல்லாம் நூல் பிடிச்சி அப்படியே கொண்டு வந்து அவங்களே ஒரு நூலை எடுத்து மாட்டி விட்டு தாலி கட்டி விட்டார் அப்படின்னு போட்டாங்க. பிப்ரவரி 14 கல்யாணனே போட்டாங்களே சார். இல்ல, தாலி கட்டி விட்டார் அப்படிங்கிறீங்க. பிப்ரவரி 14 கல்யாணம்னா தாலி கட்டி விட்டார்னா கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு தானே அர்த்தம். அது ரகசிய திருமணம். வெளிப்படையா பொது வெளியில திருமணம் பண்ண போறாங்களா? எல்லாம் கிடையாது. அதாவது நம்மளுடைய சொசைட்டி தான் அப்படி இருக்குது. அப்படின்னா ஒரு ஆண் ஒரு பெண் 2 பேரும் சேர்ந்து வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா விழாக்கு போகிறாங்க, இல்லை ஒரு ப்ரைவேட்டான ஒரு ரிசப்ஷன் போகிறாங்க அப்படின்னா உடனே பார்த்தீங்கன்னா டக்குன்னு நூல் கோர்க்கிற மாதிரி கோர்த்து அதை அழகாக வந்து பின்னி கொண்டு வந்துடுறாங்க, கல்யாணம் வரைக்கும் கூப்பிட்டு வந்துடுறாங்க. அவங்களுக்கு அந்த எண்ணமே இல்லாமல் இருந்தால் கூட அவங்களுக்கு அந்த எண்ணத்தை அவங்களே வரவழைக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அது மாதிரி கோர்த்துடுறாங்க. இது எப்படின்னா தனுஷ் மிருனால் தாகூர் 2 பேரும் நல்ல நண்பர்களாக இருக்காங்க. நிறைய நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் சொல்ல மாதிரி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து போயிட்டுருக்குறாங்க. பல பொது நிகழ்ச்சிகளை 2 பேரும் ஜோடி போட்டு வரதை நம்ம பார்க்க முடியுது. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தனுஷோட அக்கா இருக்காங்கல்ல, 2 அக்கான்னு நினைக்கிறேன், 2 பேருமே பார்த்தீங்கன்னா மிருனால் தாகூரை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, இன்ஸ்டாலெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு தான் பார்த்தீங்கன்னா இது வந்து திருமணம் நடக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. நான் ஒரு விஷயம் சொல்கிறேங்க, இது முழுக்க வதந்தி, அது ஒரு பக்கம் விட்டுருவோம். அதாவது ஊர்ஜிதப்படுத்தப்படாத, அவங்களா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணப்படாத எந்த தகவலுமே வந்து நம்ம வந்து இது இப்படி தான் நடக்க போகுதுன்னு பேசுகிறது வந்து ரொம்ப தவறு. அப்படி தான் நான் பார்க்குறேன். ஒரு நடிகர் நடிகை 2 பேருமே, மிருனால் தாகூரும் ஒரு நடிகையாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது 2 பேரும் ஒரு பொது வெளியில் சேர்ந்து போகிறதுனால ஒரு தப்பு இல்லை. ஒரு படத்தில் நடிக்கும்போது நம்ம நடிகையாக பார்க்குறோம்ல, அப்புறம் பொது வெளிக்கு போனால் மட்டும் ஏன் தப்பாக பார்க்கணும்? அது வந்து தப்பு. ஸோ இது என்னன்னா இது வந்து தேவையில்லாத வதந்திகளை வந்து பரப்பி விடுறாங்க. அப்படியே இது உண்மையாக இருந்தால் கூட அது திருமணத்தில் முடிஞ்சப்போ நம்ம பார்க்கலாம். அப்படி ஒரு திருமணம் நடந்தால் கூட அதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா தனுஷ் வந்து ஐஸ்வர்யாட்டிருந்து சட்டப்படி வந்து விவகாரத்து வாங்கிட்டாருன்னும் போது இன்னொரு திருமணம், 2வது திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு எல்லா உரிமையும் தனுஷ்க்கு இருக்குன்னும் போது அந்த மிருனால் தாகூங்கிற பெண்ணுமே பார்த்தீங்கன்னா இது ஒரு 2 பேரும் திருமணம் பண்ணிக்கலான்னு அவங்களும் சம்மந்தப்பட்டாங்கன்னா இந்த திருமணம் பண்ணால் கூட தப்பு இல்லை. ஆனால் இப்போ வந்து அந்த திருமணம் பண்ணால்
தப்பு இல்லையான்னு டிபேட் பண்ணியே பார்த்தீங்கன்னா திருமணத்தில் கொண்டு வந்து விட்டுருவாங்க போல. ஆனால் இது முழுக்க வதந்தி தான். ஆனால் அவங்க சும்மா 2 பேர் க்ளோஸ் ஓகே நல்லா தான் இருக்கு, நல்லா இருக்கு ஜோடி பொருத்தம் அப்படின்னு சொல்லியே கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. மேட் ஃபார் ஈச் அதர்னு வேற சொல்லிடுவாங்க. எதை எடுத்தாலும் என்னன்னா மேட் ஃபார் ஈச் அதர்னு. அதாவது மேட் ஃபார் ஈச் அதர்னு ஒரு ஜோடி வந்து இருக்கா இல்லையான்னே தெரியாது. எல்லாம் மேட் ஃபார் ஈச் அதர். கல்யாணத்தில் வந்து கை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மேட் ஃபார் ஈச் அதர்னுவாங்க. அங்கே வந்து நீங்கள் ஒரு 6 மாசம் வாழ்ந்துட்டு நீங்க அந்த தம்பதிகள்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா யாருக்கு மேடானது ஈச் அதருக்கு, எப்படி இவங்க எல்லாம் வந்து இப்படி கை கொடுக்குறாங்க. அதெல்லாம் ட்ரேட்மார்க். ஹாப்பி மேரிட் லைஃப், சூப்பர் ஹனிமூன் என்ஜாய் பண்ணுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி மேட் ஃபார் ஈச் அதர்ங்கிறது வந்து ஒரு ட்ரேட்மார்க். உலகத்திலே இவர் தான் உங்களுக்கு சரியான ஜோடி. உலகத்திலே இவர் தான் சரியான ஜோடின்னு சொல்லி பல ஜோடி பார்த்தீங்கன்னா 6 மாசத்துலேயே துண்டாயிருவாங்க. மேட் ஃபார் ஈச் அதர் ஜோடிலாம் சார் ஒரு நாள்லயே இப்போ ரெக்கார்டு பண்ணாங்களே கல்யாணம், ஒரு நாள் விவாகரத்தா? ஒரு நாள்ல இல்லை, அந்த கல்யாண மேடையிலே வந்து தாலி எடுத்துட்டு போற ஒத்து போட்டு போற நிறைய பொண்ணுங்க வந்துட்டாங்க. தாலி கட்டாமே எஸ்கேப் ஆகிற மாப்பிள்ளையும் வந்துட்டாங்க. அந்த சமயத்துல தான் அந்த மேட் ஃபார் ஈச் அதர் சொன்னா எங்களா இருக்காங்க அவனை தேடி இருக்குல்ல. இது எங்கிருந்து கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல இந்த மேட் ஃபார் ஈச் அதர்னு. இல்லை சார், இப்போ தனுஷ் அதான் இப்போ சர்ச்சையாவது தெரியுது, ஒரு காட்டு தீ போல பரவும் தெரியுது, தெரிஞ்சும் தொடர்ந்து அதை பண்ணுறாங்க. அது அவங்க கன்வீனியன்ட்டுக்காக எனக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கன்னு சொல்லி பண்ணுறாங்களா, அல்லது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அதை நோக்கி இது ட்ராவல் ஆகுதா, ஐ மீன் கல்யாணத்தை நோக்கி ட்ராவல் ஆகுதா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஏன்னா இங்கே என்ன பிரச்சனை நடந்தாலும் பெண்கள் சார்ந்து வந்ததுன்னா யார் பேரில் கொண்டு போய் பழிய போடுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ சமீப காலமாக அப்படி தான் இருந்தது கோலிவுட். இப்போ நிறைய கொஞ்சம் தனுஷ் மாறி விட்டார் அப்படிங்கும்போது அது நிறைய மாறிச்சு. நான் உங்களுக்கு தெரியுமே சார், யார் வீட்டில் விவாகரத்து இருந்தாலும் தனுஷ் தான் காரணமா அப்படின்லாம் எழுதின காலம்லாம் இருக்கே சார். இல்லை அதான் சொன்னேன்ல, ஏகப்பட்ட விவாகரத்து, ஏகப்பட்ட வந்து மன முறிவு எல்லாத்துக்குமே தனுஷ் தான் காரணம்னு வந்து தனுஷ் பேரில் வந்து மொய் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த உஸ்லம்பட்டி இந்த கிராமத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா மொய் எழுதுறது மைக்கில் சொல்லுவாங்க. அதாவது வீராசாமி 500 ரூபா அப்படின்வாங்க, இன்னொரு பார்த்தீங்கன்னா சுப்பிரமணி 100 ரூபா அப்படின்வாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யார் என்ன செஞ்சாலும் தனுஷ் தனுஷ் பேர் எழுதுப்பா, தனுஷ்னு வந்து எழுத ஆரம்பிச்சிட்டாங்க கோலிவுட்டில். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. எல்லாருமே விளையாட்டு வயசில் விளையாடதாங்க செஞ்சுருக்காங்க. யார் விளையாடாமல் இருந்திருக்கிறாங்க? எல்லாரும் நம்ம அப்படி இப்போ சொல்லணும் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் சொல்லணும், நம்மளையும் சொல்லிக்கணும், உங்களையும். என்னையா தான் இருக்கிறீங்க? இல்லை இது வந்து அந்தந்த வாலிப விளையாட்டுன்னு சொல்றது இல்லையா, வாலிப வயசு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் தனுஷ் விளையாட்டோட என்ன போய் கம்பேர் பண்ணுறீங்க? தனுஷ் விளையாண்ட விளையாட்டை சொல்லலை, ஜென்ரலாக சொல்கிறேன். இது வந்து ஹியூமன் சைக்காலஜி. அந்தந்த வயசில் இப்படி தான் இருப்பாங்க. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல, நல்ல தகப்பனாக இருக்கார் தனுஷ். பார்த்தாலே தெரியுது, அவருடைய உடைய பார்த்தாலே தெரியுது ஆள் வந்து முழுசாக மாறிட்டாருன்னு. அடையப்பா இப்படி மாறிட்டாருங்கிற மாதிரி தெரியுது. அதனால் வந்து எப்படின்னா இன்னைக்கு எப்படின்னா ஒருத்தரை பற்றி ஒரு தப்பாக பேசுகிற விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி வதந்தின்னு வச்சுக்கோங்களேன். இந்த வதந்தியை வந்து பார்த்தீங்கன்னா கொளுத்தவே வேண்டாம். இது வந்து எங்கேருந்து தீக்குச்சி வச்சு கொளுத்துறாங்கன்னே கண்டுபிடிக்க முடியாது. யார் கொளுத்தி விடுறாங்க, இது எங்கே ஆரம்பிக்குதுங்கிறதே நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஒரு காலத்தில் சொல்லுவாங்க, அதாவது நதி மூலம் ரிஷி மூலம் தேடி போகக்கூடாதுன்னு. நதி மூலத்தை தேடி போனீங்கன்னா அது ரொம்ப கேவலமாக இருக்கும். ரிஷி மூலத்தை தேடி போனீங்கன்னா அது அதை விட கேவலமாக இருக்கும். இப்போ இந்த வதந்தி எங்கேருந்து பரவுதுன்னு தேடி போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டே பிடிக்க முடியாது. உலகத்தில் கண்டே பிடிக்க முடியாத ஒரு விஷயம்னா வதந்தி. இப்போ கூட நான் ஓப்பனாக சொல்கிறேன், இந்த மாதிரி வதந்தி யார் முதல்ல கொளுத்தி போடுறான்னு இருக்குது பார்த்தீங்களா, அவங்கள கண்டுபிடிச்சா அவங்களுக்கு வந்து நோபல் பரிசே கொடுக்கலாம். ஆனால் அது அப்படியே பரவி 1க்கு 100, 100க்கு 1000, 1000க்கு லட்சம், லட்சத்துக்கு 10 லட்சம், மில்லியன் கில்லியன்னு தாண்டி கண்ணா அப்படின்னான்னு பரவிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தான் வதந்தி பரப்புறது, அந்த வதந்தி படிக்கிறது, அதாவது இந்த மாதிரி செய்திகளை படிக்கிறதுக்கு வேறு நம்ம ரொம்ப விருப்பப்படுறாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ ஒன்று தம்ப்லைன் வச்சு பாருங்களேன், தனுஷ் மிர்னால் தாகூர் திருமணம் அப்படின்னு தம்ப்லைன் வச்சு பாருங்களேன், தம்ப்லைன் கிடைச்சி போச்சு. சந்தோஷமா முகத்தை பார்த்தாலே தெரியுது, பிரகாசமாக சிரிக்கிறத பார்த்தா. அப்படி தம்ப்லைன் வைங்க, சடன்னு உள்ள ஓடி வந்து பார்ப்பாங்க, திருமணமா. வதந்தின்னு வைங்க, ஒருத்தன் பார்க்க மாட்டான். வதந்தின்னு வைங்க, ஒருத்தன் பார்க்க மாட்டான். முழுக்க வதந்தி முழுக்க பொய்ன்னு வைங்க, எவனும் வந்து பார்க்க மாட்டான் உள்ள. திருமணம்னு வச்சு பாருங்க, அவ்வளோதான். அதாவது வந்து திருமணம்னு நீங்கள் பேர் தம்ப்லைன் தான் வைப்பீங்க, அங்கே பார்த்தீங்கன்னா திருமண விருந்தே நிறைய பேர் கொடுத்துட்டு இருப்பாங்க. பிரியாணிலேருந்து கடா வெட்டி எல்லா வேலையும் நடந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி வதந்திகளை நம்ம தடுக்க முடியாதுமா. எனிவே சார், வதந்தின்னு சொன்னாலும் அந்த வதந்தியில் நார்மலாக அப்படி போகிற போக்கில் கெரோசின் இல்லை, பெட்ரோல் டீசல் எல்லாத்தையும் சேர்த்து ஊற்றினோம்னா பற்றி எரிகிறது காரணம் இவங்க தான் 2 பேர் ஊற்றுறாங்க. கெமிஸ்ட்ரி படித்த மாணவர்கள் பற்ற வச்ச நெருப்பு ரொம்ப வேகமாக பரவுதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பராசக்தியில் டைலாக். அந்த மாதிரி வதந்தி வந்து கெமிஸ்ட்ரி படித்த மாணவர்கள் பற்ற வச்ச நெருப்பா இருக்குமோ, கெமிஸ்ட்ரியா இல்லை கெமிஸ்ட்ரியான்னு தெரியல,
பத்த வச்ச மாணவர்கள் பத்த வச்ச நெருப்பு வேகமா பரவுதுன்னு நினைக்கிறேன். பாவம் சார், சும்மாவே அதாவது என்ன நடந்தாலும் தனுஷ் பேர்ல எழுதுவாங்க. இப்ப தனுஷே அவர் பேர்ல எழுதிக்கிறாருங்கும் போது என்ன பண்ண காத்திருக்காங்கன்னு தெரியல. பட் எனிவே சார், இந்த அப்பார்ட் ஃப்ரம் இதை முடிக்கும்போது தனுஷ் அவர்கள் வந்து ரஜினி சார் மேல ஒரு பயங்கர ரெஸ்பெக்ட் வச்சிருக்காரு எப்பவுமே. அவங்க ஃபேமிலிலையுமே இப்போ கூட சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்று வந்துச்சு. இப்போ கீழே போய் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தனுஷும் அந்த இடத்துல இருந்திருக்கணும் அப்படின்னு நிறைய ஒரு ஃபேமிலியாவே ஃபீல் பண்ணாங்க. ஆமாம், அந்த பொங்கல் விழா தான் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு தட்டை வச்சுக்கிட்டு மோடி கொரோனா தட்டை சொன்னார்ல, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பொங்கல் லதா ரஜினிகாந்த் வந்து பொங்கல் பானையில் பொங்கல் வைக்கிறாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா பேரம்பேத்திங்க ரஜினி இன்னொரு மருமகன் எல்லாருமே நின்று அந்த இது தட்டை வந்து அடிக்கிறாங்க. ஒரு சின்ன ஸ்பூனை வச்சுக்கிட்டு பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அதாவது வந்து ரஜினிகாந்த் வந்து சூப்பர் ஸ்டார். இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டினுடைய சூப்பர் ஸ்டார் யாருன்னா ரஜினிகாந்த் தான். அவரை அசைக்கவே முடியாது. இன்றைக்கி இருக்கிற அதாவது வந்து பிஎம்லேருந்து சிஎம்லேருந்து யாரை வேணால் ரஜினி பார்க்கலாங்கிற அளவுக்கு ஒரு செல்வாக்கோடு இருக்கார். ஆனால் வீட்டுக்குள்ளே பாருங்கள், கிச்சனில் நின்றுட்டு பொண்டாட்டி வந்து பொங்கல் வைக்கும்போது ஒரு தட்டை வச்சுக்கிட்டு லைட்டாக ஸ்பூனில் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ அதான் ரஜினி எப்போவுமே ஸ்வீட் தான். அதான் சார் எல்லாம் போட்டிருந்தாங்க அந்த சூரிய காமெடி மாதிரி. டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, ஒரு எம்எல்ஏடா அப்படிங்கிற மாதிரி, என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க, அவர் சூப்பர் ஸ்டார்டாகிற மாதிரி. சரிதான் இருந்தாலும் அவர் வீட்டுக்கு அப்படியே இருக்காரு பேர பசங்களோட. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு அழகான ஃபேமிலியில் தனுஷும் இருந்தாலும் நிறைய பேர் மிஸ் பண்ணி ஃபீல் பண்ணுறாங்க. எனிவே அவங்க பிரிஞ்சிருந்தாலும் மனசில் அவருக்கான ரெஸ்பெக்ட் இருக்குது. ஸோ இப்படிலாம் இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த செகண்ட் இதெல்லாம் வதந்தியாக தான் இருக்கும். பொறுத்து வந்து பார்ப்போம் சார். அப்படியே தாண்டியும் போக முடியல. பட்டுன்னு அப்புறம் திருமண அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு ரொம்ப டேமேஜ் ஆயிருன்னு நினைக்கிறேன். எனிவேஸ் என்ன நடந்தாலும் பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த விஷயம் தற்போது வரை ஒரு வதந்தி தான் அப்படின்னு உங்கள் சைடில் நீங்கள் கேள்விப்பட்ட விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி.